வணக்கம், நான் விது பாலு, ஐடி சொல்யூஷன் ப்ரொப்ரைட்டர் பேசுகிறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 600 kg சோலார் ட்ரையர், ஹைப்ரிட் சோலார் ட்ரையர். ஏன் ஹைப்ரிட் சொல்கிறேன்னா, உள்ளே வந்து ஹீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. சார்ஜ் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் ஹீட்டர்ஸ் இருக்கிறனால, கிளைமேட்டிக் கண்ட்ரோலரும் இருக்கிறதுனால உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உள்ள டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். என்ன பொருள் வைக்கிறீங்களோ அந்த பொருளுக்கு தகுந்தமான டெம்பரேச்சர் வந்து இந்த சோலார் ட்ரையரில் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அதனால தான் வந்து ஹைப்ரிட் மினி ஹைப்ரிட் சோலார் ட்ரையர்னு நம்ம சொல்கிறோம். கன்வென்ஷனல் சோலார் ட்ரையரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். பட் இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இல்லாமல் ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதனால் வந்து நம்ம போர்ட்டபுளாக நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போயிடலாம். நீங்கள் பார்த்தீங்க கீழே வீல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு காம்பேக்ட் டிசைன் 600 kg ஃபார் கொப்பரா டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சில இதுக்கு இருக்கிற சில விஷயம்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றுனா நாங்கள் பார்க்கலாம். ஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மினி ஹைப்ரிட் சோலார் ட்ரையர் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 600 kg கொப்பராக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணுற அந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் பாடியுமே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஜிஐ வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா வீல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே குப்பையை வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வெண்டிலேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் வித் ஃபில்டர். இது ரொம்ப முக்கியமானது. உள்ள யூவி ஃபில்டர்ஸும் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபேன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். டிசைனே பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து ஹை கிரேட் பாலிகார்பனேட்டு டபுள் கோட்டடு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோலார் பேனல் பார்த்திங்கன்னா பக்காவாக சோலார் பேனல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த சோலார் பேனல்ஸ் வந்து டைரெக்டாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இது வந்து போர்ட்டபுளாக நம்ம எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ப்ளஸ் இது உடையங்கிற ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ள நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது லாக்கு. ஏன்னா இந்த டோர் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆயிரும் இல்லைங்க. ஸோ அதனால் லாக் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சென்ட்ரல் லாக்கு. ஸோ அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா மேக்னெட்டிக் டோர் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த செட்டப் பார்த்திங்கன்னா ஃபுல்லி வந்து 304 கிரேடில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மெட்டீரியல் மேலே நம்ம துணி போடணுங்கிற அவசியம் இருக்காது. அந்த மாதிரி பக்காவான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல்ஸால் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து சோலார் அதிலிருந்து வர பவரை வந்து பர்ஃபெக்டாக வந்து உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும், அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற பவரை வந்து க்ளவுடியாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் யூபிஎஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது டோட்டலி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி ஃபுல் டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஃபேன் சிஸ்டம் கூட நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் எல்லாமே டிசி ஃபேன்ஸ் தான், கண்ட்ரோலர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடிக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சர்க்யூட்ரி, அதாவது ஒன்று வந்து டிசியில் ஓடுற மாதிரி சர்க்யூட்ரி ஒன்று இருக்குது, ஏசியில் ஓடுற மாதிரி சர்க்யூட்ரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இதை வந்து இந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா ஏசியில் ஓடுற சர்க்யூட்ரி. ஏன் ஏசியில் ஓடுற சர்க்யூட்ரின்னா, நான் சொன்ன மாதிரி இது ஹைப்ரிட் தானே. ஸோ இது வந்து ஹீட்டர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக ஃபேன்ஸ் வந்து வச்சு
கரெக்டான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபேன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது டோட்டலாக 3 டைப் ஆஃப் ஹீட்டர்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஹீட்டர் மாடியூல் தான். டோட்டலாக இந்த ஹீட்டர் மாடியூலுக்கு என்க்ளோசர் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா ஹீட் வந்து தேவையில்லாமல் டிசிபேட் ஆகாமல் இருக்க என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஃபேன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்லெட் ஃபேன், அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே வந்து பக்காவாக டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் பிரின்சிபல். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஏசி மாடியூல் ஃபேன்ஸு. இது வந்து பக்காவாக உங்களுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எக்ஸாஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் யூசேஜ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். எனிவே இந்த மாதிரியான சோலார் ட்ரையர்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.